ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பெரியங்குளத்தில் இருக்கிற பெரியங்குளம் மாரியம்மனையும் அங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கிற நம்ம பெரியங்குளம் விநாயகரையும் ஒரே நேரம் பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து இங்கேருந்து பெரியங்குளம் பஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் ஜிஹெச். நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே வந்து பெரியங்குளத்துக்கு பஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜங்ஷன் அண்ட் இருக்கோம். ஜங்ஷன் அண்ட் நம்ம அப்படியே நடந்து போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஜிஹெச் கிட்ட வந்து அங்கே பார்த்திங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்பு. நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம இங்கே யாருக்குன்னா கேட்டு பார்க்கலாம், இங்கே பஸ் கிடைக்குமா இல்லை ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு ரோட்டில் பஸ் இருக்கு, அங்கே கிடைக்குமான்னு யாருன்னு கேட்டு பார்க்குறேன். இதுதான் ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ், பார்த்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் இதே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். இன்னும் ஒரு 50 மீட்டர் கொஞ்சம் முன்ன போக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கான், அங்கேருந்து தான் நமக்கு பஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் சொன்னாங்க. ஓகே, இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம நிற்கணும். இங்கே தான் 7ஆம் நம்பர் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க புளியங்குளம் போகிறதுக்கு. நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த HDFC பேங்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே சிக்னல் இருக்குது இல்லைங்களா, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏறிக்கலாம். இந்த மெயினாக இந்த சர்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்ச் பக்கத்தில் தான் இங்கே பஸ் ஸ்டாப்பு. ஓகே, நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். பஸ் எப்போ வரும் நீங்கள் யாருக்குன்னா கேட்டு பார்க்கலாம். ஓகே, பஸ் இப்போ வர்ற டைம் தான் சொல்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும், வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:30 ஆகுது. ஓகே, 7ஆம் நம்பர் பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரியவர்கிட்ட கன்ஃபார்ம் இந்த பஸ் தான் ஏறணுமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பஸ் ஏறியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். 10 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு. அங்கே கரெக்டாக அந்த பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே தான் ஸ்டாப் இருக்கான். அவங்க வந்தோடனே சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப்பு தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நோட் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம். அது ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 7ஆம் நம்பர் பஸ் தான் நம்ம ஏறி இருக்கோம். 7ஆம் நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 hour ஒன்ஸ் பஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கான் நம்ம புளியங்குளம் போகிறதுக்கு. என்னென்னா மெயினாக அந்த புளியங்குளம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு லூலு மால் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷனே சொல்லலாம். அதே மாதிரி லக்ஷ்மி மில்ஸு அந்த வழியாக தான் அப்படியே போகுது நமக்கு. அங்கே அந்த சைடு தான் நம்ம போகிறோம். அப்படியே போகும்போது நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மேபி நான் இந்த சைடில் இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட் சைடில் கூட போகலாம். ஆனால் இந்த சைடு தான் இதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி மில்ஸு அதே மாதிரி லூலு மாலெல்லாம் இது போகிற வழியில் தான் வருதுன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது, இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இதெல்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்துருந்தாங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டாப் தான் இருக்கும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற இன்றைக்கி தேதி வந்து ஆடி 1. அதுவும் வந்து அம்மனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி அம்மனையும் பார்க்குறோம். அம்மனை பார்த்துட்டு நம்ம அவரோட சன்னை பார்க்காம போக முடியுமா? அதனால் மாரியம்மனை பார்த்துட்டு கூடவே இருக்கிற அவரோட முழு முதற் கடவுள் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற விநாயகர் கோயில் தான் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும். மாரியம்மன் கோயில் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாரியம்மன் கோயில் இங்கே இருக்கிற ஃபேமஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புளியங்குளம் மாரியம்மன் கோவில். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. விசேஷ நாளில் வந்து ரொம்ப இங்கே வந்து கிராண்டாக செய்வாங்களாம் ஃபங்க்ஷன்ஸு. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணுறது இருந்தால் கூட நம்ம மொபைல்லே பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க. ஓகே, நம்ம அப்படியே வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற சாமியும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்துக்கு வந்திருக்கிறோம். வெளிப்பிரகாரத்தில் வந்து நவகிரக சன்னதி, தேவேந்திரன் சன்னதி, முருகர் சன்னதி, அதே மாதிரி உலோகத்தாலே ஆன சனீஸ்வர பகவான் சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி 10 நாகர்கள், நாகர்கள் இருக்குது, நாகர்கள் சன்னதி. ஸோ அவங்களெல்லாம் வழிபட்டாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். கோயிலுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த அரசா மரத்தாண்ட இருக்கிற விநாயகரையும் நம்ம வணங்கிட்டு போகலாம். இங்கே இருக்கிற கன்னிமார் தெய்வங்களாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாரியம்மனை வணங்கியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து இங்கேருந்து அப்படியே இந்த சந்து வழியாக அப்படியே உள்ளே நடந்து போனோம்னா விநாயகர் கோயிலுக்கு போயிடலாம். இங்கே எல்லாமே இன்றைக்கி குடிக்கிற தண்ணி விட்டுருக்காங்க, எல்லாமே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ஏதோ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்ல நம்ம ஈரோட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடு காலனி எல்லாமே அங்கேயும் தண்ணி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது கோயம்புத்தூர்லேயும். ஓகே,
அந்த பேக் சைடு அப்படியே வந்துட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த புளியங்குளம் விநாயகர் கோவில். அதில் பேக் சைடு ஷெட்டு தெரிஞ்சிங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து விநாயகர் இருக்கிறாரு. இந்த விநாயகர் வந்து என்னென்னா ஒரே கல்லால் விநாயகர்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கல்லில் இந்த விநாயகரை வடிச்சு எடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமான விநாயகர். ஸோ அந்த விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகரை டிவியில் காட்டாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த விநாயகர் வந்துடுவார். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற விநாயகர். அதில் ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்களேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம இங்கேருந்து வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த இடம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வரும்போது 10 ருபீஸ், அதே சேம் 10 ருபீஸ் தான். நம்ம இந்த சர்க்கிள் இருக்குங்களா, இந்த சர்க்கிள் வந்துட்டுங்கன்னா நம்மளுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. எங்கள் மக்கள் எல்லாருமே இதுக்கு தாங்க வெயிட் பண்ணுறாங்க. அது என்ன, உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.